10 farmers can plough a field in 21 days. Find the number of days reduced if 14 farmers ploughed the same field. இப்போ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் வேறு மாதிரி இருக்கும். நமக்கு டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் கொஷின் தான் ஃபைனலாக எடுத்துப்பாங்களா, அதனால நம்ம இங்கிலீஷ் கொஷின் வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஃபீல்டு இருக்குது, அதை என்ன பண்ணுறாங்கன்னா 10 ஃபார்மர்ஸ் வந்து உழுவுறாங்க. உழுகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னா 21 நாள் ஆகுது. 10 ஃபார்மர்ஸ் உழுவ 21 நாள் ஆனால் 14 ஃபார்மர்ஸ் வந்து அதே ஃபீல்டை உழுதா எத்தனை நாள் ஆகும்னு தமிழில் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷில் வந்துட்டு இது கூட கம்பேர் பண்ணும்போது எத்தனை நாள் கம்மி ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இங்கிலீஷ் கொஷின் தான் ஃபைனலாக எடுத்துப்போமா, அப்போ எத்தனை நாள் கம்மி ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஃபார்முலா தெரியுமா, மென் இன்ட்டு டேஸ் இன்ட்டு டைம் டிவைடட் பை ஒர்க்கு, இதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, 10 ஃபார்மர்ஸ் வந்து 21 நாள் விடுவாங்களா, அதை ஒரு பக்கம் எழுதியாச்சு. அதே மாதிரி 14 ஃபார்மர்ஸ் எத்தனை நாள் விடுவாங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்போ வந்து இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், இது 5 டைம்ஸ் வரும், இது 7 டைம்ஸ் வரும். அடுத்து திரும்பி இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 டேபிளில் வந்து 3 டைம்ஸ் வருமா, அப்போ 5 3s are 15. அதாவது அப்போ 14 ஃபார்மர்ஸ் வந்து சேர்ந்து உழுதாங்கன்னா அந்த ஃபீல்டை 15 நாளில் உழுதுருவாங்க. ஆனால் இதை கேட்கல அவங்க. இதை கம்பேர் பண்ணும்போது 21 நாள் ஆகுதா, அதை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ கம்மி ஆகும் அப்படின்னு கேட்டனால 21 - 15 போடுறேன். அப்போ போட்டால் என்ன வருது, 6 டேஸ் வருது. அப்போ எவ்வளோ நாள் கம்மியாகுது, 6 டேஸ் வந்து கம்மியாகுது. ஓகேயா?